வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, உருண்டையான வடிவத்தில் கார கொழுக்கட்டை, மினி கார கொழுக்கட்டை. அதை நான் எப்படி பண்ணுறேங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்ல வறுபட்டுறது. இப்போ பச்சரிசி மாவு அரை கப் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பூ 1/4 கப்பு, உப்பு சேர்த்து அந்த எண்ணெயிலே பிரட்டிக்கலாம். தேவையான உப்பு போட்டு நல்லா பிரட்டியாச்சு. தேங்காய் எண்ணெயில் தாளிங்க, நல்ல மணமாக இருக்கும். தேங்காய் பூ கொஞ்சம் கூட போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கெட்டிலில் வெந்நீர் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைவோம். தாளிப்பும் சூடு. மாவு வெந்நீரில் பிசையும் போது கரண்டியால் முதல்ல பிசைஞ்சிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு வந்தோடனே இந்த மாதிரி பிரட்டிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இட்லி தட்டில் வேக வச்சு எடுக்க வேண்டியதான். சூடான சுவையான மினி கார கொழுக்கட்டை ரெடி. நன்றி.